சசிகலா, தினகரன், இந்த பழனிசாமி எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் அதிமுகவில் இருந்து என்ன துரத்துனாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு உண்மையா உழைச்சங்கிற காரணத்தினால. துரோகத்திற்கு சொந்தமானவர்கள் பேசக்கூடாது. மாடாய் ஓடாய் தேடா தேய்ந்து தேய்ந்து உழைத்தேன். அங்கே திட்டமிட்டு என்னை கழுத்தறுத்தவர் இந்த பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பசப்பு வேடம் போட்டுக்கிட்டு அவர் யார ஒழிக்கல. நம்ம அர்ஜுன் இருந்தாரு, எம்பி அர்ஜுன, அவர் தான் அவருக்கு சீட்டு கொடுத்தது எடப்பாடியில. முதல்ல அவர் முதல்ல தான் குத்துனாரு. நான் தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் அந்த கட்சியில பரிந்துரை பண்ணேன். ஒரு கவுண்டருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னாரு. பழனிசாமி கொடுங்கன்னு அந்த அம்மாவை உடனே அந்த மாவட்ட செயலாளரா போட்டுச்சு. அடுத்தது என்னதான் முதல்ல குத்துனாரு இருந்தாலும். முத்துசாமி உதவி பண்ணாரு. இவர் 2 கொலை கேஸ்ல மாட்டினாரு. கொலை சும்மாலாம் இல்ல, கொலை கேஸ். யார? சொந்த பங்காளியே. குற்றச்சாட்டு இருக்குது, குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான். அதுல காப்பாற்றிட்டவங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் முதுகுல குத்துனாரு. ஏன் பாத்தீங்கல்ல? டேபிளுக்கு அடியில ஊர்ந்து 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 போனாரு சசிகலா காலை பிடிக்கிறதுக்கு. ஒரே மாசத்துல அந்த அம்மாவை கட்சி விட்டு எடுத்தாரு. படிப்பட்ட துரோகத்துக்கு சொந்தக்காரர் தான். ஓபிஎஸ் இவரை நம்பி வந்தாரு. இப்ப நட்டாத்துல நிக்கிறாரு. நீ யார வாழ வச்சிருக்க? செல்வ கணபதி அதிமுகவை ஏமாத்திட்டாருன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? இங்க இருக்கிற பெத்தாம்பட்டி முருகப்பட்டியில இருக்கிற அதிமுக தோழர்களுக்கு தெரியும். உங்களுடைய மனசாட்சியை கையிலே வைத்து சொல்லுங்கள். இந்த பழனிசாமி எங்கே இருந்தார்? அதிமுகவில சந்தடி சாக்கிலே கொள்ளையடித்து கோடி கோடியாக கொட்டி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அந்த கட்சி கபலீகரம் படித்து விட்ட அந்த திமிரிலே பேசுகிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? உண்மை வருது பாத்தீங்களா? இவர் சொல்றாரு பழனிசாமி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேடந்தாங்கல் பறவைங்கிறாரு. உடனே அவர் சொன்னாரு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு பட்டநாமம் போட்ட பழனிசாமிய எங்களை பத்தி பேசாதீங்க. இப்பதான் தெரியுது. அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? 10.5 கொடுத்தான், 10.5 கொடுத்தான்னு ஊரெல்லாம் கத்திட்டு கிடந்தாரு. இப்ப சொல்றாரு பட்டநாமம் போட்டான்னு. அது முறையா செய்யல, செய்ய மாட்டான். ஏமாத்தி இருக்கான், வன்னியர்களை ஏமாத்தி இருக்கான். அது அன்னைக்கு சொன்ன நாங்க கேட்கல. ஆக இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டையும் சூறையாடி விட்டு இன்றைக்கு ஏதோ பேசுகிறார். இன்றைக்கு நண்பர்களை இவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கும் தலைவர் தளபதி தான் நல்லாட்சி கொடுப்பார். சொன்னதையும் செஞ்சிருக்கார், சொல்லாதையும் செஞ்சிருக்கார். இன்னைக்கு அத்தனையும் செய்திருக்கிற முதல்வருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில், மறவாதீர் உதயசூரியன் சின்னத்தை என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.